பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் நம்மளோட ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்னில் இருக்க ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை நல்லா வந்து ஒரு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு பிம்பிள்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஆக்னி பேக்கும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹேர் டேமேஜ் சரி பண்ணுறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஹேர் பூஸ்டர் பேக் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் டேமேஜுக்கு ஏன் ஹேர் பூஸ்டர் பேக் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, இதில் வந்து செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த பேக் யூஸ் பண்ணிங்கனாவே தெரியும். அந்த பேக் வந்து மிக்ஸ் பண்ணி வாட்டரில் மிக்ஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சியில் மிக்ஸ் பண்ணாலும் அவ்வளோ நல்ல ஒரு வழவழப்பு இருக்கும். உங்களோட ஹேர் நல்லா சாஃப்ட் ஆக்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாரத்துக்கு 4 நாள் வந்து கண்டிப்பாக ஆயில் வந்து யூஸ் பண்ணணும். அது உங்களோட சாய்ஸ் தான். ஆல் இன் ஒன் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஹேர் ரீக்ரோத் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ வாரத்துக்கு 4 நாள் ஆயில், 2 நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் பூஸ்டர் பேக் அப்ளை பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோ.